இப்போ நம்ம இந்த 8.4 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸோட முதல் எக்ஸசைஸ் நம்ம போடலாம். இதில் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பொறுமையாக படிக்கணும். கான்செப்ட் படிச்சுட்டா எது கேட்டாலும் போடுற மாதிரி தான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய சம்மு சின்ன சம்முங்கிற மாதிரி தோணாது. எனிவே fxy first question, first subdivision. fxy is given as 3x square minus 2xy plus y square plus 5x plus 2. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி அதில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த டெரிவேட்டிவ்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ்னா 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x மைனஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, y ஸ்கொயருக்கு 0, ஏன்னா எக்ஸு தான் வேரியபிள், 5xக்கு 5, 2க்கு எப்படியும் கான்ஸ்டண்ட்டை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0. ஸோ 6x மைனஸ் 2y ப்ளஸ் 5. இதுக்கு வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் 2, -5 அப்படின்னா எக்ஸுக்கு 2வும் ஒய்க்கு -5வும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் அதை சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா 27. அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் போடுறோம். 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் 2x இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு 2y, 5xக்கும் 2க்கு ரெண்டுக்குமே 0 தான். ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 2y. இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு 2 -5 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி இல்லை. யூ கேன் ஃபாலோ தட். இப்போ நான் செகண்ட் சம் போடல. தட் யூ பீப்புள் try to do. It's a very short problem, so you can manage to do it. I'm not asking you to do any other subdivision. And the second மட்டும் நீங்கள் போடுங்க. You will be able to get the answer very easily because அதோட இது longer sum actually. ஸோ இது வந்து தேர்ட் சம். h of xyz வந்து x sin xy plus z square x. ஸோ x, y, z 3 வேரியபிளும் இருக்குது. அண்ட் இதுக்கு அப்போ 3 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வரும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்று வரும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு z. இந்த 3 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்குமே x 2, y π/4, z 1 வரும்போது வர வேல்யூஸும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் டோ h பை டோ எக்ஸ் போடலாம். x sin xy இது வந்து ஒரு யூவி ஃபார்ம் இல்லையா, ஏன்னா இதுலேயே இங்கேயே எக்ஸ் இருக்குது இங்கேயே எக்ஸ் இருக்குது. ஸோ இது யூவி மெத்தடு தான் பியூர்லி. ஸோ எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு போடுவோம். இங்கே டி ஆஃப் எக்ஸ் ஒய் இல்லை, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு போடணும். ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படியே வச்சு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இந்த 2 டேர்மும் இனிமேல் ஃபர்தராக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1 போடணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எக்ஸ் ஒய் காஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு 2, ஒய்க்கு π/4, இசட்டுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் காஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து காஸ் 90 π/2, அதாவது 90 வரும். அந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். sin 90 அடுத்த டேர்ம் sin ஆஃப் எக்ஸ் ஒய்னா sin ஆஃப் 2 டைம்ஸ் π/4னா sin π/2, அதுவும் 1. இது 1 ஸ்கொயர், இசட் ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர், அதுவும் 1 வரும். ஸோ 1 + 1 2ன்னு வருது. அடுத்தது வந்து டோ ஹெச் பை டோ ஒய் பண்ணுறோம். எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய்யை எக்ஸ் சைன் எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு வருது. ப்ளஸ் பாக்கி எல்லாத்துக்குமே இசட் ஸ்கொயர் எக்ஸுக்கு வந்து 0 வரும். ஸோ எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். அதனால் அந்த டேர்மும் 0 ஆகிடும். இசட் ஸ்கொயர் எக்ஸில் மொத்தமாக ஒய் இல்லாததுனால அதுவும் 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மை கான்சென்ட்ரேட் பண்ணிப்போம். எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய்னா என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வந்து 1 வரும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ஒய் வரும். எப்படி இருந்தாலும் காஸ் எக்ஸ் ஒய் 0 ஆகுன்றதுனால இந்த டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து 2 π/4 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 தான் வருது. இப்போ டோ ஹெச் பை டோ இசட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் இசட்டே கிடையாது, எக்ஸ் சைன் எக்ஸ் ஒயில் இசட்டே கிடையாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது அந்த டேர்முக்கு டெரிவேட்டிவ் மொத்தமாக 0 ஆகிடுது. அடுத்ததில் வந்து நமக்கு இசட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து கோஎஃபிஷியண்ட்டாக வச்சுட்டு இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. ஸோ 2xz தான் டோ ஹெச் பை டோ இசட். இதில் வந்துட்டு எக்ஸ் அண்ட் இசட் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4ன்னு ஆன்சர் வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மெத்தடுன்னு ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா இது வந்து எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அது ஒரு வேர்டனாக இருக்காது. இப்போ புக்கில் இருக்கிற இந்த சம்மு ஸ்பெசிஃபிக்கலி இப்படி தான் கேட்பாங்கன்ட்டு நம்ம யாரும் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பேசிக்காக யூ ட்ரை டு லேர்ன் வாட் இட் இஸ் அண்ட் தென் டூ த சம்ஸ்.
Don't just learn the sums, learn the concept.